பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரேக திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணும் பரமானந்தமே. திருத்துவப்படிக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு ஆராணிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். திரியேக பராபரனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாங்கள் உம்மை போற்றி துதித்து உம்முடைய திருவசனத்தை கேட்டு அதன் மூலமாக எங்கள் ஆத்தும பசித்தாகத்தை தீர்த்து கொள்ளும்படி இங்கே கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய சத்திய வசனத்தை எங்களுக்கு தைரியத்தோடு எடுத்து பிரசங்கிக்கவும், அதை நாங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் கனித்தரவும் எங்கள் கிருபை செய்தருளும். இந்த ஆராதனையிலே நாங்கள் பாடும் பொழுது எங்களுடைய உதடுகளும், நாங்கள் சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது எங்களுடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரியும்படி எங்கள் உணர்வுகளை நீர் ஊட்டி எழுப்பியருளும். இந்த ஆராதனையிலே தேவரீர் உடைய சத்திய வசனத்தினாலே நாங்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் செல்ல கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நம் ஆண்டவருடைய நாமத்தில் மகிமை உண்டாகவும் இந்த பரிசுத்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் 167ஆம் கீர்த்தனையை பாடுவோம். கீர்த்தனை 167. அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான, அன்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம், பண்புரு ஞானம் பரம நம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளிலெல்லாம், அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை, என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை, அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை, துணிவுடனுடலை சுட கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை, அன்பே பிரதானம் சகோதர
சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள சாந்தமும் தயவும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகை நியாயப்போம் பாவமும் செய்யா புகழிரு மாப்பு பொழிவு பொறாமை பகை நியாய பாவமும் செய்யா அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது சினமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதான சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்பட வேண்டும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதான சகோதர அன்பே பிரதானம். திருத்துவ பண்டிகை பின்வரும் முதலாம் ஞாயிற்கான சங்கீதம் முதலாம் சங்கீதத்தை நாம் முறைமுறையாக வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் முதலாம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காருமிடத்திலும் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களும் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் வண்ணமாய் 184ஆம் நாணப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 184 முதல் 4 கவிகள். சீர்கெட்ட லோகமே உன் வாழ்வு எனக்கு ஏது, என் இயேசு என் கதி, நான் உன்னை சார்வதேது. என் ஆசி இயேசுதான், என் செல்வம் அவரே, உன் குப்பையை நாடேன் சீர்கெட்ட லோகமே. Yeah.
காலும் மாறாரே நீர் எனக்கு வேண்டாம் சீர்கெட்ட லோகமே பெரியோர் பட்சத்தை நரபிடிக்கிறார்கள் பெரியவர்களோ மனென்று சிறியார்கள் இயேசுவினது தயை மானல்லதே உன் பட்சத்தை நம்பி சீர்கெட்ட லோகமே. அநியாயமாகிய பலவிதத்தின் ஆசை நரர் சேர்ப்பார்களே இனி நரரின் ஆசை இயேசு எனது இருதயத்திலே நான் வைக்கும் ஆஸ்தியோ சீர்கெட்ட லோகமே. திருத்துவ பண்டிகை பின்வரும் முதலாம் ஞாயிற்கான ஆரம்ப வாக்கியம் நமது ஞானப்பாட்டு புஸ்தகம் பின்புறத்திலே 34ஆம் பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப வாக்கியத்தை முறையாக வாசித்து பாடுவோம். கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர்? இதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர். கர்த்தாவே, உமது கிருபையின் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உமது ரட்சிப்பில் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு மிகுந்த நன்மை செய்தார். ஆகையால் நான் அவரை பாடுவேன். கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் என்னை மறந்திருப்பீர்? இதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு கர்த்தாவே, உமது கிருபை நம்பிக்கை வைத்திருக்கிறேன். உமது ரட்சிப்பில் என் இருதயம் கர்த்தர் எனக்கு மிகுந்த நன்மை செய்தார். ஆகையால் நான் அவரை பாடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் இருக்கிறபடியே. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் அபாத்திரத்தன்மையையும் உங்கள் பாவ குற்றங்களையும் உணர்ந்தறிந்து பராபனுக்கும்பாக உங்களை தாழ்த்துங்கள். அவ்விடத்திலே சகாயத்தையும் மன்னிப்பையும் கிருபையும் தேடி ஆயக்காரனைப் போல் பராபரனே, பாவிகளாகிய எங்கள் பேரில் கிருபை உள்ளவராகும் என்று சொல்லி
நாம் யாவரும் முழங்கால் படிட்டு கெஞ்சி மன்றாடுவோம். வாருங்கள். பராபரன் நமக்கு இறங்கினார். அவர் ஆகாதவனுடைய மரணத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறார். பராபரன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து இவை நிமித்தமாய் நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தாரே. அவருடைய பரிசுத்த திருநாமத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று முதலாம் நாணப்பாட்டின் முதல் 4 கவியின் வாயிலாய் புகழ்ந்து ஸ்தோத்திரிப்போம். வாருங்கள். தெய்வான்பு காக உன்னத கர்த்தாவுக்கு புகழ்ச்சி. என் பாவக்கேட்டை நீக்கின அது Yeah.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. சர்வத்திற்கும் வல்ல நித்திய பராபரனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, நாங்கள் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் வெறுத்து உம்முடைய நேசகுமாரனாகிய அன்பினாலே பற்றப்பட்டு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறி வளவும் இந்த உலக வாழ்வை வெறுத்து உமக்கென்று கனி கொடுக்கவும் தேவரீர் எங்கள் கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமா உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. திருத்துவ பண்டிகை பின்வரும் முதலாம் ஞாயிற்கான திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டின் பகுதியாகிய ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் அரணை விட்டு புறப்பட்ட போது 75 வயது உள்ளவனாய் இருந்தான் என்றார் என்பதே. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை தோத்தரிப்போம். சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், எல்லாம் உள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தரே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆமென். அந்தபடி நாளுக்கு குறிக்கப்பட்டிருக்கிற நிருப வாக்கியத்தை வாசிக்க நாம் பயபக்தியுடன் கேட்போம். அது யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற நிருப வாக்கியம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை வாசிக்க கவனத்துடன் கேட்போமாக. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாயத்தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் என்பது. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த திருவசனை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி காப்பாராக. ஆமென். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும்.
பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்னைக்கு விளைத்திருக்கிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்தபடியே இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளையும் வாசிக்க நாம் பயபக்துடன் கேட்போமாக. அது பரிசுத்த லூக்கா என்பவர் தின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரை வாசிக்க நாம் கவனத்தோடு கூட கேட்போமாக. ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் இரத்தம் பிரியமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசர் எனும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேசையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாய் இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிட்டு பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போகப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு விரலில் துணியில் தண்ணீரை தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையிலே வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மையை அனுபவித்தாய். லாசருவும் அப்படி தீமையை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் இல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்தில் கடந்து போகும் மட்டும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்தில் கடந்து வரவும் மனதுள்ளவர்கள் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாயிருக்கிறது என்றான். அதற்கு அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டிற்கு அனுப்பும்படியுமை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்களே, அவளுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். அதற்கு அவன், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோர்ந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனான், மனம் திரும்புவார்கள் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார் என்பது. பராபரனுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். உலகமெங்கும் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற சகல பரிசுத்தவான்களோடும் விசுவாசிகளோடும் ஆவில் ஒருமனப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் மரித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய ஜீவனும் எதிர்நோக்கினவர்களாய் நம்முடைய விசுவாசத்தை நாம் யாவர் கண்களை மூடி பயபக்தியுடன் அறிக்கை செய்வோம். வாருங்கள். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒன்றானுக்குமானாகி நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாக உற்பவித்து கனிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திபிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். 3ஆம் நாள் மரித்து வீட்டிருந்தார். பரம்பரத்திற்கு ஏறி சர்வத்திற்கு வல்ல பிதாவாகிய பராபரனின் வலது பரிசுத்த வீட்டிருக்கிறார். அவருக்கு ஜீவனோரையும் மரித்தோரையும் நியாயந்தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை செய்த இந்த உண்மையான விசுவாசத்தில் பிரியமானவர்களே, நாம் மரண பரியந்தும் எந்த சூழலிலும் கிறிஸ்துவுக்கு என்று சாட்சிகளாய் வாழ நம்மை பரிசுத்த ஆவியானவர் தாமே
பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க நம்மை ஆயத்தப்படுத்தும் வண்ணமாக 183ஆம் நாணப்பாடலில் முதல் 4 கவிகளை பாடுவோம். நாணப்பாடல் 183 முதல் 4 கவிகள். பூலோக செல்விக்கையும் பொன்னும் மினுக்கும் எனக்கு வேண்டாம், என் ஆவிக்காகவும் நன்மை ஒன்றும் இங்கு இல்லை, யாவும் ஆகையாம். பூலோக பொருளை நாடேன், நான் இயேசுவையே சிநேகிப்பேன். நாணப்பாடல் 183 முதல் 4 கவிகளை பாடி ஆயத்தமாகும். கர்த்தரிடமிருந்தும் பிதாவாகிய தேவனிடமிருந்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். நாம் யாவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வசனம் தியானிக்கையில் இதயமது ஆறுதலே காரிருளில்
நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே உயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே உயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வணைந்திடுமே. வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிறேன் ஒவ்வொருடைய உள்ளத்தில் வந்திறங்கி அதில் உமது அன்பு என்னும் தீயை மூட்டி அருளும். வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் முன்னென்று சொன்னீரல்லவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் உள்ளங்கள் கொழுந்து விட்டு எரியும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசு ராஜா, நாங்கள் கேட்கிறோம். உடைய வசனம் மாத்திரமே எங்கள் வாழ்க்கையிலே சத்தியமாகட்டும் சுவாமி. ஆமென். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்த ஆண்டவருடைய அடியார்களே, இன்றைக்கு திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் முதலாம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி அது யோவான் என்பது சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல் வாசிக்க கவனத்தோடு கேட்போமாக. யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனமில்லை. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்து பல போர்களை பண்ணியும் இதெல்லாம் செய்யுங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டோம். ஜனங்கள் செய்யவில்லை. ஒரு சில பேர் சொல்லிடப்படே உங்களிடத்தில் தேவன் இல்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆமா, இன்றைக்கு திருத்துவ பண்டிகைக்கு பின் வரும் முதலாவது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். போன வாரம் திருத்துவ பண்டிகை, இதோட பண்டிகை இல்லாத நாடுகளில் நாம் பிரவேசிக்கிறோம். நம்முடைய திருச்சபை முறைப்படி நம்முடைய சர்ச் கேலண்டர்ல 6 பண்டிகைகள். போன வாரம் திருத்துவ பண்டிகை, அதனால் கடைசி பண்டிகை. பண்டிகை இல்லாத நாடுகள், அமைதியான நாடுகள், கிறிஸ்து வருகை ஞாயிற்று வரைக்கும் பண்டிகையே கிடையாது. இந்த பண்டிகை இல்லாத நாடுகள், பண்டிகை பாடல்கள் நம்முடைய சர்ச் காலத்தில் 2வது இருக்கிறார்கள். பண்டிகை பாடல்கள், பண்டிகை இல்லாத பாடல்கள், பண்டிகை நாட்கள், பண்டிகை இல்லாத நாட்கள். இப்பொழுது நாம் பண்டிகை இல்லாத நாட்களுக்கு இன்றையிலிருந்து நாம் பிரவேசிக்கிறோம். பண்டிகை இல்லாத நாட்கள் திருத்துவ பண்டிகைக்கு முதலாம் நாளிலிருந்து குரூப் சண்டே வரைக்கும் பண்டிகை இல்லாத நாட்கள். இது ஏன் பிரித்தார்கள்? பண்டிகை நாட்களில் நாம் என்ன தியானிக்கிறோம், பண்டிகை இல்லாத நாட்களில் நாம் என்ன தியானிக்கிறோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பண்டிகை நாட்களில் கடவுள் யார், அவர் எனக்கு என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தியானிக்கிற காலங்கள் தான் பண்டிகை காலங்கள். கிறிஸ்துமஸ் ஏசியாக்காக, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் ஏசியாக்காக இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய எல்லாரும் பரிசுத்தவான்களாக இருக்கிறார் என்றெல்லாம் பார்க்கிறோம். பண்டிகை நாட்களில் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் அன்பு எவ்வளவு பெரியது என்றெல்லாம் தியானித்த நாட்கள் பண்டிகை நாட்கள். இப்போ பண்டிகை இல்லாத நாட்கள் போகிறோம். இந்த பண்டிகை இல்லாத நாட்கள்ல என்ன தியானிக்க போகிறோம்? நான் யார், நான் எப்படிப்பட்டவர், நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்,
என்பதை தியானிக்கிற நாட்கள் தான் பண்டிகை நாட்கள். புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை சர்ச் கேலண்டர் என்றால் பண்டிகை நாட்கள், பண்டிகை நாட்கள், பண்டிகை நாட்கள் கத்தரியா, பண்டிகை இல்லாத நாட்கள் நான் யார், நான் யார் என்பதை தியானிக்கிற நாட்கள் தான் இன்றையிலிருந்து தூசட்டை. பிரியமானவர்களே, இனிமே நான் யார் இதெல்லாம் கடமைப்பட்டவர், எதற்காக வந்தால் என்னெல்லாம் செய்தால் என்னெல்லாம் என்று தியானிக்கவே. இந்த நாட்களில் நான் யார், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், நான் நிலைச்சனா அல்லது பார்வை கிறிஸ்தவனா, மாயமான கிறிஸ்தவனா, உண்மையை கிறிஸ்தவனா என்று தியானித்து என் குற்றத்தை நான் உணர்கின்ற காலங்கள் நான் திருத்தப்படி நாயகம். அதுதான் படிவாக்கியத்தை தான் எப்பொழுதும் பொருளும். இன்னைக்கு படிவாக்கியம் என்ன? நாம் அறிந்திருக்கிறதே நாம் கேட்ட பாடக்கிட்ட படிவாக்கியத்தில 1-2-15 வசனங்கள். ஒருவர் உலகத்தில் அன்பிருந்தால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. உலகம் அதை செய்ய முடிவு போகும். பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கிறார். இதுதான் படிவாக்கியம். இந்த படிவாக்கியத்தில் தான் என்னுடைய 6 பகுதிகள் வேத பகுதியில் பொருளதில் இருக்கிறது. ஆக நீ படிவாக்கிய உலகத்திலே அன்புகிறார்கள், அன்பு அதை பொருளாக எடுத்துக்கொண்டு தியானம் செய்யும். நீங்கள் அமர்ந்திருந்து எந்த சலசலப்பும் ஆரம்பமும் கிடையாது. அமைதியான நாட்கள். நான் யார் என்பதை அடைக்காத ஆலயம் உணர்வாரா? மாங்காடு சபையை உணர்ந்து பார்ப்பாயா? சுதராபுர சபையை உணர்வாயா? நான் ஞானஸ்நானம் பெற்ற முதல் நாளுக்கு திருச்சபையில நான் எப்படிப்பட்ட நாளாக இருக்கிறேன்? நான் நிலைச்சுனா நான் யார் என்பதை தியானிக்க அமர்ந்திருந்து தேவ சொல்வதில்லை. பசுமையான வாழ்க்கை அமர்ந்திருந்து பசுமையான பிள்ளை மீது அந்த தகுதி நாட்கள் தான் அணியில்லாத அன்பாக செய்யக்கூடிய நீ கொடுத்தீங்க. நான் பசுமையாய் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாட்களுக்கு அழகாக நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நான் பசுமையாய் வாழ என்ன செய்ய வேண்டும்? இன்னைக்கு படிவாக்கிட்ட உலகத்தில் உள்ளவைகளை அனுபவமாக இருக்க வேண்டும். பசுமையாய் வாழ்க்கை உலகத்தில் அனுபவப்படாத இருந்தால் படிவாக்கம் சொல்கிறது. இதை கைப்பாவுக்கு பொருளாதார சில தியானம் செய்வோம். தேவாதி உலகத்தில் அனுபவம் தேவாதி உங்களுக்கு தேவர்கள் இல்லையே, உங்களுக்கு தேவர்கள் இல்லையே, அதனால தான் ஆண்டவரை கற்பனை செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க. ஆக இந்த பசுமை வாழ என்ன செய்யணும்? முதலாவது நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமம் 18 முதல் 4 வசனத்தை வாசிக்கிறோமே. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை இடத்தாருக்கு போ என்று சொல்லி ஆபிரகாமை அனுப்புகிறார். அன்னோன் பிளேஸ், அன்னோன் லாங்குவேஜ், அன்னோன் சிச்சுவேஷன், அன்னோன் அட்மாஸ்பியர். இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து போனார் என்று சொன்னால் ஆபிரகாமுக்கு தேவன் இருந்தது. அப்பதான் நீங்க பார்க்கிறோம். உலகத்தில் அனுப்புகிறார்கள். ஆபிரகாம் உலகத்தில் அனுப்புகிறவில்லை. தன் குடும்பத்தில் அதிகமாக ஆண்டவரை விட உலகத்தை நேசிக்காதனால் உடனே ஆபிரகாம் புறப்பட்டு போனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீங்க பழைய ஏற்பாடா? ஆபிரகாம் ஆண்டவரை விட இந்த உலகத்தை நேசிக்கவில்லை. இந்த உலகத்தை விட ஆண்டவரை நேசித்தபடியால் நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் இனத்தாரையும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு போ என்று சொன்ன உடனே ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து போனார். காரணம் என்ன? இந்த உலகத்தை விட ஆபிரகாம் தேவனை அதிகமாக நேசித்தார். தேவனை அதிகமாக நேசித்தபடியால் அன்னோன் பிளேஸ், அன்னோன் லாங்குவேஜ், அன்னோன் சிச்சுவேஷன், அன்னோன் அட்மாஸ்பியர், அன்னோன் கல்ச்சுரல் எல்லாம் இருந்து கூட ஆபிரகாம் இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை நேசித்தபடியால் உடனே கீழ்ப்படிந்து சென்றான். தேவ அன்பு ஆபிரகாமுக்குள் இருந்தது. அது இன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே வாசிக்க கேட்டோம் அல்லவா? பிரியமானவர்களே, இன்றைக்கு நிருப வாக்கியத்திலே 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே வாசித்தோமே. 19ஆம் வசனம் 16ஆம் வசனத்திலிருந்து வாசித்தோம் அல்லவா? தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஒருவன் தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பயகத்தால் அவன் பொய்யனாய் இருக்கிறான். ஆகவே இன்றைக்கு நிருப வாக்கியமும் தேவ அன்பை பற்றி அழகாக பேசுகிறது. இன்றைக்கு சுவிசேஷ பகுதியில் ஐசுவரிவான் லாசுரு அந்த சம்பவத்தில் லாசுரு அவன் இந்த உலகத்திலே அவன் பிச்சைக்காரனாக இருந்தான். ஆனால் மறுமையிலே அவன் ஆபிரகாமின் மடி ஐஸ்வர்யமானோ உயர்ந்த ஸ்தானத்தில் இந்த உலகத்தில் இருந்தான். ஆனால் பரலோகத்திலோ அவனுக்கு அங்கே இடமில்லாமல் வாழ்ந்தவனாய் காணப்பட்டான் என்று சொல்லிப்பார்கள். தேவ அன்பு
ஆக இன்றைக்கு பொருள் என்ன? தேவ அன்பு. தேவ அன்பு. உலகத்தை நேசிக்காதே, இந்த உலகத்தில் அன்பு கூறாதே. அப்படியானால் நீ தேவனை நாம் அதிகமாய் நேசிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு பொருள் என்ன? தேவ அன்பு. தேவனை மட்டும் நேசி, அதுதான் இன்றைக்கு பொருள். பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனை நேசித்தார். 1ஆம் சங்கீதத்தில் நீ தேவனை நேசிப்பது உண்மையானால் நடக்கிற ஆசீர்வாதங்கள் சாபங்களை பார்த்தோம். இன்றைக்கி நிருப வாக்கியத்தில் நீ கடவுளிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால் பிறரிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவ அன்பு. சுவிசேஷ பகுதியிலே பார்த்தோம். இந்த பிரசங்க பகுதியில் தேவ அன்பு உங்களுக்கு இல்லையே. ஆக நாம் தேவனை நேசிக்க வேண்டுமானால், தேவ அன்பு நமக்குள் வர வேண்டுமானால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? மனுஷனை நேசிக்காதே, மனிதனை நேசிக்காதே. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற கான்செப்ட் வேற. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவது உண்மையானால், அன்பு கூற வேண்டுமானால், தேவ அன்பு எனக்குள் இருக்க வேண்டுமானால் மனிதனை நேசிக்காதே. கெட்ட உறவுகள், கெட்ட ஐக்கியம் அறுத்துவிடு. கெட்ட உறவு, தேவையற்ற ஐக்கியங்கள், அதை அறுத்துவிடு. அது அறுத்து விடும்போதுதான் நாம் தேவனிடத்தில் உண்மையாய் அன்பு கூற முடியும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கெட்டகுமாரன் என்று சொல்கிறோமே, அவன் சீரழிந்தது காரணம் என்ன? நல்ல உறவுகளெல்லாம் விட்டுவிட்டு துன்மார்க்கமான கெட்ட உறவுகளை, மனுஷர்களை நம்பி அவன் இருந்தபடினால் அவன் சீரழிந்து போனான். பன்னி கூட்டத்தோடு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டியவன், ஐஸ்வர்யமானால் சுகபோகமாய் வாழ வேண்டியவன், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனை நேசித்தபடினால் தவறான வழியில் சென்று தன் வாழ்க்கையை இழந்து போனான் அல்லவா? அன்பார்ந்த தேவச்சனமே, கடவுளை விட இந்த உலகத்தில் நாம் யாரையும் அதிகமாய் நேசிக்கக்கூடாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நாம் இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கும் போது பாருங்கள், சிலருக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்வார்கள். இந்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை, இந்த ஆண் எனக்கு கிடைக்கவில்லை, இந்த உலகத்துக்கு இந்த பொருள் கிடைக்கவில்லை, நான் எதிர்பார்த்தது ஒன்று கிடைக்கவில்லை என்று சொன்னால் சில தற்கொலை செய்து கொள்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஆண்டவரை விட இந்த உலகத்தை அதிகமாய் நேசிக்கிறார்கள். தேவ அன்பு எனக்கு இருக்க வேண்டுமானால் மனுஷனை நேசிக்காதே, உலக இன்பம் துன்பமாக மாறும். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்வது உண்டு, ஒவ்வொரு முறையும் நான் சொல்லுகிறேன், மீண்டுமாக அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் நாகப்பட்டினத்தில் சபை குருவாக இருந்தபோது அப்பொழுது பயங்கரமான புயல் ஒன்று வீசி நாகப்பட்டினத்தை சீரழித்தது. இது எல்லாருக்கும் தெரியும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக அப்பொழுது சில கடற்கரை கிராமங்கள் எல்லாம் அழிந்தன. கடல் பொங்கி நாகப்பட்டினத்தை அருகே கரை கடந்தன. அப்பொழுது நமது கிராம சபை, நம்முடைய குருசேகரத்தை சேர்ந்த நாகப்பட்டினம் குருசேகர கிராம சபை அக்கரைப்பேட்டை கடலுக்குள்ளாக மூழ்கி தண்ணி வந்து அநேகரை கொன்று போட்டது. வெகு சில நாளுக்கு பிறகு அங்கே போய் சந்திக்கின்ற பொழுது மிகவும் துயரமான ஒரு சம்பவம் சூழலை பார்த்தேன். அப்பொழுது அந்த கடற்கரையிலே வாலிப பிள்ளைகள், மீனவர்கள் ஒரு போர்டு ஒன்றை, வாசகம் ஒன்று எழுதி வைத்திருந்தார்கள். சோகமான ஒரு சூழலில் கடலை பார்த்து அவர்கள் கேட்டு சோகத்தோடு கண்ணீரோடு எழுதின வாசகம் அதன் உள்ளத்தை அதிகமாய் தொட்டது. வங்காள விரிகுடா கடலே நீயா பொங்கினாய், வங்காள விரிகுடா கடலே நீயா கொந்தளித்தாய், வங்காள விரிகுடா கடலே நீயா இத்தனை பேரை கொண்டு போட்டாய், இன்பத்தை கொடுத்த நீயா துன்பத்தை கொடுத்தாய், தெண்டலை வீசின நீயா புயலாக மாறினாய், சந்தோஷத்திற்காய் உடத்தில் வந்தவர்களையா நீ கொன்று போட்டாய் என்று சொல்லி வங்காள விரிகுடா கடலே என்று கவலையோடு எழுதியிருந்தார்கள். ஆத்துமாவே, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தத்தின் செய்கிறவனை என்றைக்கும் நிலை நிற்கிறான். மனுஷனை மீது அன்பு வைக்காதே, இந்த உலகத்தை நேசிக்காதே, இந்த உலகத்தில் உள்ளவைகளை நேசிக்காதே. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக இன்பம் தேவனுக்கு விரோதம் என்று நீங்கள் அறியீர்களா? யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் மீண்டும் ஒருவரை வாசிப்போமா? விபசாரரே விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதராயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்கிறவன் தேவனுக்கு பகையனாய் இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் பார்க்கின்ற பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற உலகையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நேசிக்க வேண்டாம், தேவனை மாத்திரம் நேசி. அப்படியானால் இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை நாம் நேசித்தால் இந்த உலகத்தை நாம் நேசிக்க ஆரம்பித்து விடுவோம்.
தவறான நண்பர்கள், தவறான உறவுகள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகமும் உலகத்தின் இச்சைகளும் ஒளிந்து போகும். வெளிப்படுத்தி 12 7ஆம் 8ஆம் வசனம் அதை தான் வாசித்தோம். அன்பார்ந்த தேவஜனமே, தேவ அன்பு எனக்குள் இருக்க வேண்டுமானால் முதலாவது மனுஷனை நேசிக்காதே. இந்த உலக பிரகமான மனுஷர்கள், தவறான மனிதர்கள், ரட்சிக்கப்படாத மனிதர்கள், அவர்களை அதிகமாக நாம் நேசித்து அவளோடு கூட ஐக்கியம் வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சீரழிந்து விடும், நமக்குள்ளாக தேவ அன்பு குறைந்து விடும். அதை தான் இயேசு சொல்கிறார். யோவான் 5ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில், தேவ அன்பு உங்களிடத்தில் இல்லையே. ஆக தேவனிடத்தில் அன்பு இருக்க வேண்டுமானால் முதலாவது மனுஷனை நேசிக்காதே. இரண்டாவது, நான் தேவனை நேசிக்க வேண்டுமானால் இரண்டாவது பணத்தை நேசிக்காதே. பணத்தை நேசிக்காதே. இன்றைக்கி பார்த்தீங்களா, பணம் 10 செய்யும். ஆனால் இன்னைக்கு இந்த கொரோனா நாட்களில் பணம் ஒன்றுமே செய்ய முடியலைங்க. பணம் இருந்தால் எல்லாம் சாதிக்கலாம். பணம் தாங்க மெயின். பணம் இல்லைன்னா அந்த உலகத்தில் முடியாது என்று சொல்லி ஆணவத்தோடும் அகந்தையோடும் வாழ்ந்தவர்களுக்கு ஒரு பெரிய அறைக்குவல் அல்லவா. பணம் இருந்தும் உயிரை காப்பாற்ற முடியாத சூழலில், பணம் இருந்தும் மருத்துவமனை கிடைக்காத சூழலில் நாம் அந்த பணத்தை நம்பாதே, பணத்தை நேசிக்காதே. கிறிஸ்துவுக்குள் அன்பாதவர்களே, பணம் 10 செய்யும். கொலை, குடி, விபச்சாரம், திருடு இவைதான் பணம் செய்யுமே தவிர இந்த உலகத்திலே பணம் ஒரு நாளும் நம்மை காப்பாற்றாது. நமக்குள்ளாக தேவ அன்பு இருக்கும் பொழுது பணம் தேவை பிரியமானவர்களே. ஆனால் பணத்தை நேசித்து நேசித்து வெறிப்பிடித்து சீரழிந்து போன எத்தனை கிறிஸ்தவர்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா. பணத்தினால் ஆலயம் கட்டலாம். அன்பானவர்களே, 136ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் எல்லா தேர்ந்த வசனம் அல்லவா. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. மார்க் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 27ஆம் வசனம் வரைக்கும் ஒரு தலைவர் வாலிபன் வந்து இயேசுவிடத்தில் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்குள்ள நான் என்ன செய்ய வேண்டும், உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விட்டு ஏழைகளுக்கு கொடு என்று சொன்ன உடனே அவன் துக்கமுள்ளவனாய் அவன் போய்விட்டான் அல்லவா. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கேதான் அருமையான ஆசிரியர் சொல்லுகிறார் அல்லவா. என்ன ஆசை இருக்குதா. ஆனால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா. அந்தபடியே கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியராகிறதற்கு தம்மை தாமே உயர்த்தவில்லை. நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று அவரோடு சொன்னவரே அவரை உயர்த்தினார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று எபிரேயர் அந்த நிருபத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த தேவஜனமே, நாம் பண ஆசை, நாம் வைத்திருக்கிற பணங்கள் நமக்கு என்ன செய்ய போகிறது? நாம் வைத்திருக்கிற பணம் நமக்கு என்ன செய்யும்? பணம் எதுவரைக்கும் நம்மை தாங்கும்? பணம் எதுவரைக்கும் நம்மை கொண்டு போகும்? ஆனால் இங்கே எபிரேயர் அழகாக சொல்கிறார் அல்லவா. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தான், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பண ஆசை. இன்றைக்கி எல்லாம் பணத்தை வச்சுருக்கிறோமே, பேங்க்கில் டெபாசிட் பண்ணி ஓவர்ஃப்ளோ வைத்திருக்கிறோமே, என்ன செய்ய போகிறோம்? இந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேர் துன்பப்பட்டு கொண்டு இருக்கிறார்களே, எத்தனை பேர் உதவிக்கரம் நீட்டி இருக்கிறோம். தேவ அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் பிரியமானவர்களே, பண ஆசை, பணம் அவசியம். மணி இஸ் எ குட் சர்வன்ட் பட் பேட் மாஸ்டர். பணம் நமது கண்ட்ரோல் இருக்கணும், பணம் நம்மளை கண்ட்ரோல் செய்யக்கூடாது. இன்றைக்கி எத்தனை பேர் லட்சமாய் வைத்திருந்தும் இந்த கொரோனாவால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டு இருந்தும் கூட உதவி செய்ய முன்வராதவர்களாய், எத்தனையோ ஊழியக்காரர்கள் மருத்துவமனையில் பணம் இல்லாமல் வேதனைப்பட்டு கொண்டிருக்க காலங்களில் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொண்டு போதும் என்று மனதோடு கூட இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவ அன்பு நம்ம அதிகமாக ஆண்டவரை நேசிக்குன்னா முதலாவது உலகத்தில் இருக்கிற வீணான மனுஷர்களை நேசிக்காதீங்க, பழகாதீங்க. இரண்டாவது, தேவ அன்பு நம்ம உள்ளத்தில் வர வேண்டுமானால் பண ஆசை நமக்குள் வேண்டாம். பிரியமானவர்களே, பண ஆசை நம்மை சாகடித்துவிடும். உண்மையாகவே ஒரு சம்பவம் ஒன்றை வாசிக்க கேட்டேன். ஒரு பெரிய கோடீஸ்வரன் வெஸ்டர்ன் கண்ட்ரியில் நல்லா அதிகமாக சம்பாதிச்சு கட்டுக்கட்டாக பணத்தை தன்னுடைய கம்பெனி ஃபேக்ட்ரியில் ஒரு ஸ்டோர் ரூமில்
ஏசி போட்டு பயங்கர சேஃப்டியாக பணம் கட்டுக்கட்டாக சேர்த்து வச்சாங்க. வெறும் சம்பளத்தை மட்டும் கொடுப்பாரு, சம்பளத்தை கூட இன்க்ரீஸ் பண்ண மாட்டார், ரைஸ் பண்ண மாட்டார். ஏழைகளுக்கு உதவி செய்கிற பழக்கம் கிடையாது. இப்படியாக கோடி கோடியாக இந்த ரூமில் அறையில் சேர்த்து வைத்த மனிதன் அடிக்கடி சென்ற அந்த ரூமுக்குள்ளே போய் அந்த பணத்தையெல்லாம் தொட்டு பார்த்து சரி பார்த்து கொண்டு வெளியில் வருவார். ஒரு நாள் அப்படியாக அவர் உள்ளே போய் எல்லா பணத்தை கட்டுக்கிட்டா பார்த்து, ஆஹா எவ்வளோ பணத்தை சம்பாதிச்சிட்டேன் சொல்லிட்டு அவர் வெளியில் வந்து டோரை திறந்தார். ஆட்டோமேட்டிக் டோரு, அது லாக் ஆகி போச்சு, திறக்க முடியல. எவ்வளோ கதறி பார்க்குறாரு, வெளியில் சத்தம் கேட்க முடியல. ஏன்னா ரகசியமான ஒரு அறை, கட்டுக்கட்டாக பணம் சம்பாதித்தேன், ஆனால் வெளியே வர முடியல. கதறி கதறி உள்ளேயே இருந்து கத்தி கத்தி அவர் இறந்து போனாராம். பிறகுதான் எல்லாரும் தேடி பார்த்து அந்த ரூம்குள்ளே வந்து பார்க்கும்போது தான் அவர் எழுதியிருந்தாராம் செவுத்தில், மணி இஸ் எ குட் சர்வெண்ட் பட் எ பேட் மாஸ்டர். பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து கொள்ளுங்கள், இருப்பதை போதுமென்று எண்ணுங்கள். ஆனால் அதுதான் அடுத்த தலைப்பில் பார்க்க போகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவ அன்பு ஒரு மனுஷனுக்குள் இருக்கும்போது தான் அவன் ஆண்டவருக்கு என்று கொடுப்பான், ஊழியத்திற்கு என்று கொடுப்பான், ஊழியர்களுக்கு கொடுப்பான், ஏழைகளுக்கு உதவி செய்வான். இன்றைக்கு தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் வரணும்னு சொன்னால் உலகத்தை நேசிக்காதே, உலகத்தில் இருக்கிற மனிதனை நேசிக்காதே. இரண்டாவது, பணத்தை அதிகமாக நேசிக்காதே. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கி நிருப வாக்கியம் சுவிசேஷ பாக்கியத்தை வச்சு சொல்கிறேன். மூன்றாவதாக, தேவ அன்பு நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் நான் தேவனை அதிகமாக நேசிக்கிறேன். உன்னையே நீ ரொம்ப நேசிக்காதே, உன்னையே நீ நேசிக்காதே. மனுஷனை நேசிக்காதே, பணத்தை நேசிக்காதே, உன்னையே நீ நேசிக்காதே. சுயநலம், உன்னையே நீ நேசித்து எவ்வளோ நாள் வாழப்போகிறாய்? பெட்டியில் வந்து வச்சு இறக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. பெட்டியில் வச்சு இன்னைக்கு இறக்கிறதுக்கு ஆள் கிடையாது. சொத்து உண்டு, சுகம் உண்டு, உறவுகள் உண்டு, பணம் உண்டு. ஆனால் இந்த கொள்ளை நோய் நாட்களில் மரித்து போய் இறக்குவதற்கு ஆள் இல்லை, அருகில் வந்து நிற்பதற்கு ஆள் இல்லை. உன்னையே நீ நேசித்து இந்த உலகத்தில் வாழாத. ஐஸ்வர்யவான் என்ன தப்பு செஞ்சாருங்க? நீங்கள் சுவிசேஷ பகுதியில் ஐஸ்வர்யவான் என்ன தப்பு செஞ்சார்? அந்த வாசக்கலை கிடந்த லாசரு போன்னு சொல்லலை, விரட்டலை, எதுவுமே செய்யலை. ஐஸ்வர்யன் பாட்டு மாளிகையில் இருந்தார், போனார் வந்தார். லாசரு பாட்டுக்கு கடையில் கிடந்தான், கேட்டுட்டேன், நாயோட உட்காந்து தின்னுட்டு இருந்தான். ஆனால் ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். முழுகு ஞானஸ்தானம் எடுக்கலாம், நான் நரகத்துக்கு போவேன். நீ ராபோஜனம் எடுக்கலாம், நான் நரகத்துக்கு போவேன். ஞானஸ்தானம் எடுக்கலாம், நான் நரகத்துக்கு போவேன். பால நான் நரகத்துக்கு போவேன். ஆலயத்துக்கு போல நான் நரகத்துக்கு போவேன். ஆனால் உன் வீட்டின் வாசலில் இருக்க லாசருக்கு ஒரு சொட்டு தண்ணி நீ கொடுக்காமல் போனாலும் நரகம்தான். அதுதான் இந்த பகுதியிலே இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? இன்றைக்கு நிருப வாக்கியத்தில் வாசித்தோமே. இன்றைக்கு பிற சுவிசேஷ பகுதியில் அதுதானே. அந்த ஐஸ்வர்யமான அந்த லாசருத்தில் ஒரு சொட்டு தண்ணி அவன் அழுதுருப்பானே. நாய்கள் தின்னு வந்து இப்போ தின்ற சாப்பிட தின்னானே, நாய் வந்து அவன் பருக்களை நக்கிட்டே. இந்த உலகத்திலே அவன் ஐஸ்வர்யன் வந்தானால் பரலோகத்திலேயோ அங்கே செல்ல முடியாமல் அவன் நரக வேதனைப்பட்டான். ஆனால் இந்த லாசருவுக்கோ ஆபிரகாமின் மடி. ஆகவே கிறிஸ்துக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், நமக்கு உதவி செய்யாதவர்கள் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் நமக்கு நிலையற்றது என்பதுதான் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுகளுக்கும் செய்தி. பிரியமானவர்களே, பணம் இல்லாதவளாய் நீங்கள் இருக்கிறீர்களா? பண கஷ்டமுடையவளாக இருக்கிறீர்களா? சொந்த வீடு இல்லையா? உங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லையா? நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு எதுவும் கொள்ளையடிக்க முடியாது, யாரும் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலக வாழ்க்கையில் நாம் கஷ்டப்பட்டாலும் நிச்சயமாய் மறுமையிலே நமக்கு அந்த நித்திய சமாதானம் சந்தோஷத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். அதை நாம் பார்த்து விட்டோம். சிலர் எத்தனையோ பேர் சொல்லியிருக்கிறாங்களவா, என்னங்க மோட்சத்தில் போய் சந்தோஷம் அனுப்பி, இந்த உலகத்தில் நல்லா ஜாலியாக இருங்க, இந்த உலகத்தில் சந்தோஷத்தை அனுப்பிங்க. எங்கே அனுப்பிக்க முடியவில்லையே. இந்த கொரோனா நாட்களில் சொன்னவர்கள் எல்லாம் எங்கே ஓடி போனார்கள்? பணம் தான் முக்கியம் என்று சொன்னவர்கள் 10 பைசா கூட கொடுக்க மாட்டார்களே. ஒருவருக்கு உதவி செய்வதனால் எத்தனை பேர் உதவி செய்ய வருகிறோம்? அன்பார்ந்த தேவ ஜனமே, ஆலயத்தில் எத்தனை சில குடும்பங்கள் இறையில் படிப்புக்கென்று ஏழை பெண்ணுக்கு ஒரு குடும்பம் மொத்தமாக பணத்தை கட்டினார்கள். ஆலயம் கட்டுவதற்கு, படிப்பதற்கு. தயவு செய்து சொல்கிறேன், இந்த வைத்திருக்கிற பணங்கள் நமக்கு தேவை, நமக்கு அவசியம்தான். ஆனால் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற அந்த ஒரு தன்மையை நாம் இதை கற்றுக்கொள்வோமா? உன்னே நீ நேசிக்காதே. நீ தேவ அன்பு உனக்குள் இருக்குமானால், நம்முடைய மிஷனரிமார்கள், அன்னை தெரேசா போன்றவர்கள் தன்னை நேசிக்காமல் பிறருக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், பிறருடைய வாழ்வுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள். இன்றைக்கி நீங்களும் நானும் அதை வாசிக்க கேட்போமா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நமக்கெல்லாம் தெரிந்த வசனம் அல்லவா? யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், பிரியமான தேவச்சனமே, நாம் எவ்வளவு நாள் நமக்கே நேசித்து, நம்மளுக்கே வாழ்ந்து, நமக்காகவே வாழ்ந்து, நகைகளை சேர்த்து வச்சு
நம்மள விளையுற வஸ்திரங்களை போட்டுக்கிட்டு என்ன வாழ்க்கை இந்த உலகத்தில் இயேசு அதை விரும்பவில்லை, அதை எதிர்பார்க்கல, அதற்காக நம்மை படைக்கவில்லை, அதற்காக நம்மை கொடுக்கவில்லை, அதற்காக நம்மை பணக்காரராக அவர் இந்த உலகத்தில் வைக்கவில்லை. யோவான் 3:16 வசனத்தை வாசிக்க கேட்போம். யோவான் 3:16. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட் நாம் சகோதரத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறோம். தயவுசெய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சகோதரனிடத்தில் தன் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் இருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, ஒரு அருமையான சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சண்டே ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம். இந்த ஐஸ்வர்யவான் லாசரு கதையை சண்டே ஸ்கூல் டீச்சர் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்களாம். ஐஸ்வர்யவான் எப்படி இருந்தான் பாருங்க, உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்தான், சந்தோஷமாக இருந்தான். லாசரு ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் பரலோகத்தில் போன லாசரு சந்தோஷமாக இருந்தான், ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போய் கஷ்டப்பட்டான்னு சண்டே ஸ்கூலில் கதையை சொல்லி முடிச்சுட்டு ஒரு பையனை பார்த்து கேட்டாங்களாம், தம்பி நீ லாசருவாக இருக்க விரும்புகிறாயா ஐஸ்வர்யவானாக இருக்க விரும்புகிறாயா? எல்லாரையும் பார்த்து கேட்டாங்களாம். எல்லோரும் ஒரு பதில் சொன்னாங்களாம். ஆனால் ஒரு பையன் எந்திரிச்சு சொன்னானா, அக்கா நான் இந்த உலகத்திலே ஐஸ்வர்யவானாகவும் பரலோகத்தில் லாசருவாகவும் இருக்க விரும்புகிறேன்னு சொன்னான். இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாகவும் பரலோகத்தில் லாசருவாக இருக்க முடிகிறேன் என்று சொன்னால் முடியாது. இந்த உலகத்தில் நீ ஐஸ்வர்யவனாக இருப்பானே ஆனால் இருந்துவிடு, ஆனால் பிறகு உதவி செய்கிறவனாக ஐஸ்வர்யவானாக காணப்படு, பிறர் கொடுக்கிறவனாக காணப்படு. இந்த கொரோனா நாட்கள் எத்தனை பேரை நாம் கவனித்து இருக்கிறோம். கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவி, கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ இவ்வளோ பணம் வச்சுட்டு உதவி செய்யாமல் உட்கார்ந்துருக்கிறியா? இவ்வளோ பணத்தை பேங்கில் போட்டுட்டு ஐஸ்வர்யத்தை வைத்துக்கொண்டு நீ பிறகு உதவி செய்யாமல் இருக்கிறாயா? பண ஆசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்கிறது. ஒரு சொட்டு நீருக்காக ஐஸ்வர்யவானாங்க கதர்னா. ஆனால் இந்த உலக வாழ்க்கையில் அந்த லாசரு எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பான் பிரியமானவர்களே. அதை தான் இயேசு நமக்கு கேட்பார், தேவ அன்பு உங்களிடத்தில் இல்லையே. இன்றைக்கி டெக்ஸ்ட் அதுதான் அல்லவா. தேவ அன்பு எனக்குள் இருக்கணும்னு சொன்னால் நான் மனுஷனை நேசிக்கக்கூடாது. இந்த உலகத்தை விட அதிகமாய் நான் மனுஷனை நேசிக்கவே கூடாது பிரியமானவர்களே. தேவ அன்பு எனக்கு இருக்கணும்னு சொன்னால் நான் பணத்தை அதிகமாக நேசிக்கக்கூடாது. மூன்றாவது, தேவ அன்பு எனக்கு இருக்குன்னு சொன்னால் நான் என்னையே நேசிக்கக்கூடாது. நான் தேவ அன்பு எனக்கு வந்துவிட்டால் நான் உலகத்தில் இருக்கிற ஏழைகளை வெளியில் நான் நேசிப்பேன். தேவ அன்பு எனக்கு வந்துவிட்டால் பண ஆசை எனக்கு இருக்காது. நீங்கள் திருச்சபைகளில் பாருங்கள், தேவ அன்பு இல்லை. ஆகவே தான் பணங்கள் சரியாக சில இடங்களில் கையாளப்பட முடியவில்லை. சிலரால் திருச்சபை பணங்கள் சரியாக கையாளப்பட முடியவில்லை. தேவ அன்பை நாம் பெற்றுக்கொள்வோம். அதுதான் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு சொல்கிறார். ஆபிரகாம் தேவனை நேசித்தபடியால் உலகத்தை நேசிக்காமல் இந்த உடனடியாக ஊரை விட்டு போனார். சங்கீதம் 1 சங்கீத பிரகாரம் தயவு செய்து துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நிற்காதீங்க. நீங்கள் நிருப வாக்கியத்தில் தான் கண்ட சிறு அன்பு கூறாது தான் காணாத தேவனத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? சுவிசேஷப்பதிலே நாம் லாசருவாக இந்த உலகத்தில் வாழலாம். ஐஸ்வர்யவானாய் நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் சொல்கிறார், உதவி செய்யுங்கள், உதவிக்கரம் நீட்டுங்கள், தேவையில்லோரை சந்தியுங்கள், கொடுங்கள், தாராளமாய் கொடுங்க. இயேசு நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். பிரசங்கப்ப தேவ அன்பு, இயேசு தேவ அன்பு நம்மிடத்தில் வரும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் இந்த பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான திருத்துவ பண்டிகை பின் 1ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்காக ஸ்தோத்திர ராஜா. தேவ அன்பு உங்களிடத்தில் இல்லையே என்று சொல்லி கதறுகிறீரே அப்பா. அந்த தேவ அன்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உலக சிநேகம் தேவனுக்கு பகை என்று வாசித்தோமே ஆண்டவரே. நாங்கள் உலகத்தை அதிகமாக நேசிக்காதபடி, உலகத்தில் உள்ளவைகளை அதிகமாக நேசிக்காதபடி தேவனை நேசிக்கத்தக்கதாய் உலக உறவுகளை, தவறான உறவுகளை, ஐக்கியத்தை நாங்கள் விட்டுவிட கிருபை தாரும். பண ஆசை இன்னைக்கு நிறைய பேருக்கு ராஜா. பணத்தினால மனைவியை இழந்து, பணத்தினால கணவனை கூட கேர் பண்ணாமல், பணத்தினால பிள்ளைகளை கூட கேர் பண்ணாமல், பணம் 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 நகை நகை என்று சொல்லி ஆண்டவரை பண வெறி பிடித்தவர்களாய் இருக்கின்றவர்களை தேவன் தொட்டு அருளும். ஆண்டவரை பண ஆசை எடுத்து போடுவோம் ராஜா. நாங்கள் இந்த உலகத்தில் எங்களையே நேசிக்காமல் ஏழை எளியவர்கள் மற்றவர்களையும் நேசிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, பராபரன் இப்பொழுதும் தம்முடைய திருவசனத்தை நமக்கு அருளும் இல்லாமல் தேவன் தம்முடைய கிருபையும் இரக்கத்தை நமக்கு கொடுத்தபடியால் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? ஒருவன் பெருத்த செல்வமுடையவனாய் இருந்தும் தன் சகோதரன் குறைவுள்ளவனாய் இருக்கிறான் என்று கண்டு அறிந்து
அவனிடத்தில் தன் இதயத்தை விளக்கினால் பராபரனுடைய சிநேகம் அவனில் எப்படி நிலைத்து நிற்கும்? சபை மக்களுக்கு அறிவிப்பு. நான் முன்னமே நம்முடைய அடைக்கநாதர் வாட்ஸ்அப்பில் அஃபிஷியல் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தேன். நம்முடைய பேராரிடம் வந்த சர்க்குலர் பிரகாரமாய் சிஎம்சியில் எம்பிபிஎஸ் கோர்ஸ் மற்றும் பாராமெடிக்கல் கோர்ஸுக்கான அப்ளிகேஷன் வரவேற்கப்படுகிறது. வருகிற 25ஆம் தேதி அது கடைசி தேதியாக இருக்கும் என்று நினைக்கப்படுகிறது. ஆகவே சபை மக்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அது அட்மிஷன் வேண்டுமென்றால் உடனடியாக நீங்கள் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணிவிட்டு சபைக்கூடத்தில் நீங்கள் லெட்டர் பெற்று பேராயருக்கு அனுப்பும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் நம்முடைய சபையிலே ஆண்டவரை விட்டு சென்றவர்கள் அவருடைய ஆத்மா பரம இளைப்பாறுதல் அடையவும், இழந்தவர்களுக்கு குடும்பங்களை ஆறுதல் படுத்தும். தயவுசெய்து சபை மக்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அநேக நம்முடைய சபைகளில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டாலும் அநேகர் விடுதலை பெற்று வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், சுகமடைந்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து சபை மக்கள் ஒருவருக்காக ஒரு பாரத்துக்காக ஜெபியுங்கள். தயவுசெய்து நீ கேட்ட சத்தியத்தை மனதில் வச்சு ரொம்பவும் பண ஆசை பணவெறி இல்லாமல் உங்களை கடவுள் அதிகமாக ஆசீர்வச்சிருந்தா தயவுசெய்து ப்ளீஸ் நீங்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்க. ப்ளீஸ் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு அட்ரஸ் உங்களுக்கு நேராக அவங்களுக்கு நம்பர் தரேன், நேராக நீங்கள் அனுப்புங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே தயவுசெய்து இந்த செய்தியில் மனதில் வைத்து தயவுசெய்து நம்ம குடும்பங்களில் ஊக்கமாய் நாம் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். பராபரனுடைய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் சந்தோஷம் பிரியமானவர்களே உங்கள் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் நம்முடைய திருச்சபை அனைத்து விசுவாச வீட்டோரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நாம் மீண்டும் ஆண்டவருடைய நாமத்து மகிமை உண்டாக நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்து 147ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். இந்த உலகத்தை விட இயேசுவே நான் உண்மைதான் நேசிப்பேன் என்று சொல்லி 147ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகள். நான் உம்மை முழுமனதாலும் நேசிப்பேன் என் இயேசுவே, நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்வேன் என் ஜீவனே, என் குலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். 147ஆம் நாணப்பாடல் முதல் 3 கவிகளை பாடுவோம். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே. நான் உம்மை நித்தம் வாஞ்சையாலே பின் செல்லுவேன் என் ஜீவனே. குலை துடிக்கும் மட்டும் நீர் என் நெஞ்சில் தங்குவீர். நான் உம்மை நேசிப்பேன் நீர்தாமே, என் உத்தம சிநேகிதர். நீர் தேவ ஆட்டுக்குட்டியாமே, நீர் என்பதாவுமானவர். நான் என்றும் உம்மை நேசிப்பேன், தினமும் போற்றுவேன்.
படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளுக்காகவும் நீங்கள் ஏழைகளுக்கு வெளியேறுகளுக்கு செய்கிற தர்மங்களே எல்லாவற்றிற்காகவும் தேவன் அங்கீகரித்தார் இரட்டிப்பான பதிலை கொடுக்கும்படி நாம் எல்லாரும் காணிக்கைகளுக்காக கண்களை மூடி நம்முடைய இல்லங்களில் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமபிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எல்லா ஆசீர்வாதங்களும் பரலோகத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை, குறிப்பாக இந்த கொலை நோய் நாட்களில் எங்களை எப்படி பாதுகாக்கிறீர், பராமரிக்கிறீரப்பா. எங்களுக்கு ஜீவன் சுகன் பலத்தை கொடுக்கிறீரே, இதற்கு ஈடாக நாங்கள் நமக்கு எதை செலுத்துவோம்? நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்தது திருச்சபையின் ஊழியத்திற்கென்று நாங்கள் இந்த காணிக்கைகளை படைக்கும் பொழுது நன்கொடைகளை இந்த தயவாய் ஏற்றுக்கொண்டு ராஜா, உலகம் கொடுக்க முடியாத உன்னதங்களில் இருக்கிற சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் நிரப்ப வேண்டும் என்று உம்முடைய பொற்பாதத்தை பணிந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஜெப நிலையிலே பரிசுத்த ஆவியினுடைய பிரசன்னத்தை உணர்வோம். ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நான் குப்பை, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் எங்களுக்கு அவசியம் என்று சொல்லி எல்லாரும் ஜெபத்தின் வாயிலாய் கடந்து செல்வோமாக. எல்லாமல்ல நித்திய பராபரனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உமது முன்னணியில் விண்ணப்பம் செய்ய வருகிறோம். எங்கள் பரமபிதாவே, எல்லாரையும் மீட்கவல்ல உம்முடைய பரிசுத்த வார்த்தையை உம்முடைய குருமார்கள் திருச்சபையில் கலப்பின்றி போதிக்கவும், கிருபையின் சாதனங்களை அவர்கள் ஒழுங்காக வழங்கவும் அப்பா, அவர்களுக்கு உமது பரிசுத்தாவின் பலத்தை தர வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. எங்கள் நாட்டிற்கும் மீட்பை பற்றிய நற்செய்தி உம்முடைய ஊழியங்களின் வழியாக அனுப்பி எங்கள் சபைகளின் வளர்ச்சிக்காகவும் ஜெபம் செய்வதோடு பல வகைகளில் உதவி செய்து வருகின்ற எங்கள் தாய் சபைக்கும் தேவரீர் உமது சத்தியத்தில் நிலைத்து நிற்க செய்து அவற்றின் மீது உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிந்தருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. பிற நாடுகளில் நடத்தப்பட்டு வரும் திருப்பணியையும் அந்த நாடுகளில் இருக்கிற லுத்திரன் சபைகளையும் அனைத்துலக லுத்திரன் திருச்சபைகளின் கூட்டமைப்பு மன்றத்தையும் நமது நாட்டில் உள்ள 11 லுத்திரன் திருச்சபைகளையும் ஆசீர்வதிக்கவும், நாங்களும் மற்ற கிறிஸ்தவர்களும் உமது திருப்பெயருக்கு மகிமை உண்டாகும் வகையில் வாழ்க்கையை நடத்தி ஒருமைப்பாட்டில் வளர எங்களுக்கு உதவி செய்யவும் வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. திருச்சபைக்கு புறம்பே இருக்கிற எல்லா மக்களையும், முக்கியமாக எங்கள் நாட்டில் இருக்கும் பிற மதத்தினரையும் உம்முடைய நற்செய்தியை கொண்டு வரவழைக்கவும், நாங்கள் செய்து வரும் திருப்பணிகளையும் அங்கே பணியாற்றும் உம்முடைய அடியாரையும் ஆசீர்வதிக்கவும், எங்கள் திருச்சபையில் அனைத்து வாரியங்களின் வழியாய் நடைபெற்று வரும் ஊழியங்களையும், தியாக்கோனிய வாரியத்தின் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களையும், சிறுவர் நலப்பணி இயக்கம், ஞாயிறு பள்ளிகள், இளையோர் இறைப்பணி இயக்கம், இளைஞர் இயக்கம், பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கங்கள் மூலம் நடைபெற்று வரும் ஊழியங்களை ஆசீர்வதிக்கவும், சீகன்பால்க் அருட்பணி ஊழியத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களையும் அருட்பணியாளர்களையும்
அருட்பணி தலங்களையும் ஆசீர்வதிக்கவும் இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்பட துணை செய்திடலும். உம்மை தேடி வருகிற யாவரும் உண்மையாகவே மனமாற்றமடைந்து திருமுழுக்கின் வழியாய் உம்மை ஏற்றுக்கொண்டு உமது திருச்சபையில் சேரும்படி அருள் புரியவும் வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையும் நேர்மையான ஊழியரை எங்களை அனுப்பவும். மதுரை அரசரடியிலும் சென்னை குருகுலத்திலும் பெங்களூரு ஐக்கிய இறையியல் கல்லூரியிலும் திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படும் மாணவர்களையும் அவர்களுக்கு போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது ஆவியால் நிரப்பியருளும். உமது அறுவடைக்கென்று சீகன்பால்க் அருட்பணி இயக்கத்தின் மூலமாக செய்யப்படும் ஊழியங்களையும் பணித்தளங்களையும் அருட்பணியாளர்களையும் நீர் ஆசீர்வதித்து ஊழியத்தை பெருக பண்ணும். இவ்வூழியத்திற்கென்று சபையில் வாலிபர்கள் எழுப்பப்படவும் துணை செய்திடலும். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்திரளும் தயவுள்ள தந்தையே. உம்முடைய சித்தம் எங்களிடத்தில் நிறைவேறும்படி நாங்கள் மெய்யான விசுவாசத்தில் உறுதியாக நின்று பிசாசு, உலகம், மாமிசம் என்கிற பகைஞர்களை எதிர்த்து வெல்லவும், நாங்கள் செய்ய வேண்டியவற்றை அன்போடும் ஆர்வத்தோடும் செய்யவும், எங்களுக்கு வரும் பாடுகளை பொறுமையோடும் நம்பிக்கையோடும் அனுபவிக்கவும், எங்களையே நாங்கள் வெறுத்து உமக்கென்று எங்களை ஒப்படைத்து விடவும் எங்களுக்கு உதவி உமது ஆவியாகிய ஈவை தந்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. ஆண்டவரே, எங்கள் தாய்நாட்டை ஊழல், லஞ்சம், ஜாதி வேறுபாடு, வன்முறை போன்றவற்றில் பகைவரிடமிருந்து காப்பாற்றி அதில் என்றும் சமத்துவம், சமாதானம் நிலவும்படி செய்யும். எங்கள் குடியரசின் தலைவருக்கும் பிரதமருக்கும் அவர்களை சேர்ந்த யாவருக்கும் சிறந்த அறிவாற்றலை கொடுக்கவும், மாநில ஆளுநர், முதலமைச்சர், பிற அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசாங்க அதிகாரிகள் ஆகிய எல்லோருக்கும் விவேகத்தை அருளி நாட்டிற்கு நலமானவற்றை அவர்கள் செய்யும்படி அவர்களை வழிநடத்தவும் வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. பரம தந்தையே, பஞ்சம், வறட்சி, யுத்தம், கலகம், கொள்ளை நோய், பெருவெள்ளம், புயல் காற்று, நிலநடுக்கம், எதிர்பாராத வகையில் நேரிடும் மரணம், நரக தண்டனை முதலிய கேடுகளிலின்று எங்களை விலக்கி காத்தருளும். எங்களிடையே இருக்கிற நோயாளிகள், ஏழைகள், கர்ப்பவதிகள், விதவைகள், திக்கற்றவர்கள், கிறிஸ்தவர்களாகி இருப்பது நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறவர்கள் ஆகிய எல்லோரும் தேவரீர் சமய சகாயராய் விளங்கி அருள வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் விண்ணப்பத்திற்கு செவிசாய்த்தருளும் தயவுள்ள தந்தையே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் உடைய கிருபை பெற்றவர்களாய் வாழவும், எங்கள் வாழ்க்கையின் முடிவிலே உடைய சமாதானம் உடையவர்களாய் எங்கள் வாழ்க்கையை முடித்து உமது பராமரிப்பின் கீழ் இளைப்பாரி உமது வல்லமையால் உயிர் பெற்று எழுந்து எல்லா பரிசுத்தவான்களோடும் நித்திய ஜீவனை நாங்கள் சுரிந்து கொள்ளும்படிக்கு இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் நல்ல போராட்டத்தை போராட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. ஆமேன். கர்த்தர் நம் கற்பித்த ஜெபத்தை நாம் பயபக்தியோடு விசுவாசத்தோடு ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு எடுத்தாரும். எங்களை கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னித்துவிடும். எங்களை சோதனைக்கு பேசிக்கப்படாதிரும், தீமையில் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னடிக்கும் விடவிலே. சுவாமி. ஆமென். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன் பேரில் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்மேல் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருளுவாராக. ஆமென்.
நாம் கடைசியாக உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், பிதாவின் சித்தத்தை விசைகள் நிலையிருக்கிறான் என்கிற மனதில் வைத்து 185ஆம் நாணப்பாடலில் முதல் 2 கவிகளை பாடி நம்மை ஒப்புக் கொடுப்போம். நாணப்பாடல் 185 முதல் 2 கவிகள். பரமண்டலத்தில் உள்ள மகிமையின் ரம்பியம், இயேசு என்கிற அன்புள்ள இரட்சகரின் பொக்கிஷம், பரலோக நன்மைகளுடைய ஆறுதல். 185ஆம் நாணப்பாடல் முதல் 2 கவிகளை பாடி ஒப்புக் கொடுப்போம். நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கெஞ்சி மன்றாடுவோம். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். ஆமேன். கர்த்தாவின் சமாதானத்தோடு நாம் சென்று வருவோமாக. ஆமேன்.